சௌசௌக்கா, தக்காளி, வெங்காயம், கடுகு, சோம்பு, வெங்காயம். கருவேப்பிலை. இப்போ பண்ண போகிறது என்னன்னா சௌசௌக்கா மஞ்சள் கூட்டு. சரிங்களா, அருமையாக இருக்கும். தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ காய் போட போகிறேன். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எனக்கு ஒரு ஹேபிட்டுங்க, பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்குவேன் கை கழுவிக்க. கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் அதை கூட இருந்த சோப்பு பொடி இல்லை. இன்னும் போவே கொஞ்சம் தண்ணி வச்சுற அளவுக்கு கிண்டணும். இந்த காயை அதிகமாக நாங்கள் பருப்பு போட்டு வைக்காமல் இப்படி மஞ்சள் கூட்டாக வச்சு கொடுக்குறப்ப பிள்ளைங்க காயை நல்லா எடுத்து சாப்பிட தோதாக இருக்கும். அதை நான் வேலைக்கு போகும்போது என்னோட கொலிக்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன காய் உசுரோடு இருக்குது, நாங்கள் வைக்கிறப்ப காயெல்லாம் கரைஞ்சிருக்கு அப்படிமா. இந்த மாதிரி பருப்பு போடாமல் மஞ்சள் கூட்டாக வச்சு கொடுக்குறப்ப பிள்ளைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. காய் உசுரோடு இருக்குங்க. நன்றி. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும்.